ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷன் ரீவாலுவேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருந்தது பார்த்தீங்களா? அதாவது செகண்ட் பேஸ் ரிசல்ட் வந்து யூஜி, பிஜி, பிஹெச்டி போத் எல்லாத்துமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருந்தது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூக்காக அப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்கான வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ரீவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்லேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதவங்க இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் வரை லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 3 PM வரை பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப்டர்நூன் 3 PM வரை உங்களுக்கு டைம் அப்படின்றது லாஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணுறவங்க அந்த வெப் போர்ட்டல் மூலமாக ரிவ்யூ பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? அண்டு ரிவ்யூக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அண்டு ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அகைன் சொல்கிறேன், 3000 rupees. ஓகேங்களா? அண்டு அதுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, டைம் டியூரேஷன் அப்படின்றது. ஸோ அதுக்குள்ளே ரிவ்யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த வெப் போர்ட்டல் லாஸ்ட் டேட் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறவங்க, அதாவது ரீவாலுவேஷன் ரிசல்ட்டில் சாட்டிஸ்ஃபை இல்லாதவங்க இந்த ரிவ்யூ ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் தெரியலன்னா அவங்கள்ட்டையுமே எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ.